ஹாய் கைஸ், வெல்கம் டு ரீகல் கைடன்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ரெஸ்ட் ஆஃப் தி இயர் 2025 அதோட எனர்ஜி உங்களோட லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் திஸ் இயர் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். 3 குரூப்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த குரூப் பிடிக்குதோ, உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக ஃபீல் ஆகுதோ அந்த குரூப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் இமேஜ் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதோட கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்போட மெசேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி இயர் நீங்கள் உங்களோட நீங்கள் செல்ஃப் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. உங்களோட வேலை எதுவோ அது மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, மற்றதெல்லாம் விட்டுருவீங்க. அண்ட் இப்போ இந்த வருஷோட எண்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க. என்ன சொல்லணும்னா, யாராச்சும் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்ட்டு சொன்னால் கூட அந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன்ட்டு நீங்களே ஒரு பெரிய அட்வைஸ் கொடுக்கறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த இப்போ யாராச்சும் உங்ககிட்ட இது எனக்கு ஆயிருக்கு அப்படி ஆயிருக்குன்ட்டு அவங்க சொன்னால் கூட உங்களுக்கும் அது ஆயிருக்கும். அது எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணி வந்திருக்கீங்க, இதுதான் அதோட சொல்யூஷன்ட்டு உங்களுக்கு கடவுளே அந்த டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை அனுபவித்து வந்திருப்பீங்க. அதனால ரொம்ப மெச்சூராக சென்சிட்டிவாக ஒரு வைஸ்னஸ் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் ஒரு வைஸ் சோலாக இருப்பீங்க. இந்த எண்ட் ஆஃப் தி இயர் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நிறைய விஷயங்களில் ஃபேமிலி கரியரில் நீங்கள் நிறைய விஷயம் அடிபட்டு அது கசப்பான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் ஆக்சுவலி கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால நீங்கள் இன்னமும் ஒரு நல்ல பர்சனாக நீங்கள் மேம்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த எண்ட் ஆஃப் தி இயர் நல்லா வைஸாக இருப்பீங்க, கரெக்டான டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. அண்ட் உங்களை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக வச்சுப்பீங்க. உங்களோட ஒர்க் என்னவோ அது மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களோட ஒர்க்கு எந்த ஒர்க்கு நீங்கள் இருக்கீங்களோ, இதர் நீங்கள் ஜாப் போகிறீங்களோ, இல்லைனா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, இல்லைனா பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க, க்ரியேட்டிவ் ஒர்க்கில் இருக்கீங்கன்னா அதிலெல்லாம் நிறைய உங்களுக்கு ப்ராஃபிட் அண்டு பாப்புலாரிட்டி அதில் உங்களுக்கு கெயின் நிறையா கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. அந்த ஹார்ட் ஒர்க் என்ன பலன் இல்லாமல் போயிடுமோன்ட்டு ஒரு பயம் உங்ககிட்ட இருக்குது. பட் அதெல்லாம் இல்லவே இல்லை. அதோட ஹார்ட் ஒர்க்குக்கான 100% ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அண்டு நீங்கள் தான் எல்லா எஃபர்ட்டும் தனியாக போடுற மாதிரி இருக்குது, ரொம்ப முக்கியமாக. அண்ட் உங்களுக்கு டிவைனோட எனர்ஜி ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களோட ஒர்க்கு கேரியர் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் தான் அங்கே லீடராக இருப்பீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் தான் எஃபர்ட் போட்டு அது எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கெயின் அண்டு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லையா இல்லைனா உங்களோட பிஸ்னஸில், இல்லைனா உங்களோட க்ரியேட்டிவ் ஒர்க்கில் ஏதாச்சும் நீங்கள் இருக்கீங்கன்னா அதிலெல்லாம் நல்ல ஒரு கெயின் அண்ட் பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும், மற்றவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். அண்டு அதனால நீங்கள் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு கம்ப்ளீஷன் மாதிரி வரும். ஓகே, நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிருக்கு. அண்ட் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் மாதிரி அடைஞ்சிடும். அண்டு உங்களோட ஒர்க்கு விஷயத்தில் உங்களுக்கு என்ன வழியில் நீங்கள் சூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது, ஒரு நிறைய சப்போர்ட் அண்டு கெயின் இருக்குதோ அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு 2 விஷயத்தில் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதில் உங்களுக்கு செகண்ட் பண்ணுற விஷயந்தான் உங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது, கெயின் அண்ட் பாப்புலாரிட்டி உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அந்த எனர்ஜி தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் தி டேஸ் இருக்குது. அண்டு ஃபேமிலி வைஸாக நார்மல் சில ஆர்கியூமெண்ட்ஸ், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்குதா.
பட் எல்லாமே வந்து போயிடல. இன்னும் கூட நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் முன்னேறி போகலாம். எல்லாமே எனக்கு ஃபேமிலியிலே எல்லாமே வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் அப்படிலாம் எதுவும் இல்லை. இன்னும் வந்து உங்களுக்கான தேவைகள் அங்கே இருக்குது. அங்கே வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே முடியல, நீங்கள் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் போயிடுச்சுன்ட்டு அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் தாட்டில் வந்துட்டீங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே நல்லா தான் இருக்கும் உங்களோட லைஃபு. ஸோ இதுதான் பைல் 1க்கான மெசேஜ். குரூப் 2க்கான எனர்ஜிஸ் ரெஸ்ட் ஆஃப் தி இயர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ குரூப் 2 இந்த ரெஸ்ட் ஆஃப் தி இயர் ஆஃப் தி டேஸ் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நீங்கள் வந்து ப்ரிசைஸாக வந்து நிறைய பிளான்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பீங்க. அண்ட் கரெக்டாக பேசுவீங்க, அனாவசியமாக பேச மாட்டீங்க. இதுதான் எனக்கு வேணும், இந்த வேலை தான் நான் செய்ய போகிறேன்ட்டு நல்லா வந்து ப்ராப்பராக பிளான்டாக இருப்பீங்க. ஸோ அதுதான் இந்த ரெஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நிறைய ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதால வந்து ஓவராக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து நிறைய வந்து நீங்களே வந்து ஓவர் ஒர்க் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்படி தான் இருக்குது உங்களோட எனர்ஜி. ஏன்னா வந்து மார்ஸோட எனர்ஜி வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. உங்களோட கார்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது. மார்ஸ் எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் வந்து வேலை வந்து எந்த வேலை உங்களோடதோ அது மட்டும் செய்யுங்க. மற்றவங்களோட வேலைலாம் தராதீங்க, மற்றவங்களோட வேலைலாம் செய்யாதீங்க. நீங்கள் அந்த எனர்ஜியில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து நல்லா வேலை வந்து கொடுத்தா வந்து டக்குன்னு செஞ்சு முடிக்கிற ஆள். அது வந்து மற்றவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் எப்படி இருக்குன்னா எனர்ஜி, நீங்கள் வந்து இந்த வேலை செய்கிறீங்க, மற்றவங்க வந்து இவங்க நல்லா வேலை செய்கிறாங்க, நம்ம வேலை வந்து இவங்ககிட்ட தள்ளி விட்டால் வந்து இவங்களும் செஞ்சிடுவாங்கன்ட்டு அப்படி ஒரு எனர்ஜி வந்து இருக்குது. ஸோ உங்களோட ஃபேமிலியில் இல்லைனா உங்களோட ஒர்க்கு பிளேஸில், மோஸ்ட்டாக ஒர்க் பிளேஸில் தான் இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களோட ஒர்க் பிளேஸில் நீங்கள் நல்லா வந்து வேலை செய்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. அண்ட் அதை விட வந்து ஜாஸ்தி மற்றவங்களுக்கு தான் வந்து அது அட்வான்டேஜாக எடுத்துக்க பார்க்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் அது வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட வேலை மட்டும் நீங்கள் செஞ்சால் அது வந்து உங்களுக்கு தான் நல்லது. மற்றவங்க வந்து நைஸாக வந்து அவங்களோட வேலையை வந்து தள்ளி விடுற மாதிரி இருக்குது. அண்டு உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அதே சமயம் வந்து ஒர்க் பிளேஸில் உங்களோட ஒர்க்கில் வந்து எந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ப்ராப்பரான வேலிடேஷன் கிடைக்கும். ஏதாச்சும் வந்து ப்ரொமோஷன் இல்லைனா வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஒர்க்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கான விஷயத்தில் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஒர்க்கு வந்து மற்றவங்களுக்கே வந்து பிடிக்கும். அண்டு நிறைய பேர் பொறாமையும் படுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அண்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் வந்து டைட்டான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மணி இருக்கோ அதே அளவுக்கு வந்து செலவு இருக்கிற மாதிரி, உங்களுக்கு ஜாஸ்தி செலவு இருக்கிற மாதிரி தோணும். பட் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து க்ளோஸாக வந்து கவனித்து நீங்கள் பார்த்தாலே நீங்கள் வந்து இதெல்லாம் சரி பண்ணலாம். அது ஒரு நார்மலான விஷயந்தான். கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அண்டு கொஞ்சம் வந்து ஒரு லெஷர் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நீங்கள் எங்கேயாச்சும் அவுட்டிங் போவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி எனர்ஜி வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் பைல் நம்பர் 2க்கான மெசேஜஸ். குரூப் நம்பர் 3க்கான ரெஸ்ட் ஆஃப் தி இயர் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ குரூப் நம்பர் 3 இருக்கிறதுலே ரொம்பவே பாசிட்டிவான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி டேஸ் இந்த இயரில் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்க. அண்ட் எந்த வித விஷயத்தை பற்றி கவலைப்படாமல்
சந்தோஷமாக இருப்பீங்க. அண்ட் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சரியாகிற மாதிரி இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து எனர்ஜி கொஞ்சம் வந்து லேசினஸ், அந்த லெத்தார்ஜி, சோம்பல் தன்மை, அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, வேலை நிறைய செய்யணும்னு தோணும், பட் வந்து ஒரு லெத்தார்ஜிக்காக வந்து தூங்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி எனர்ஜிலாம் இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இப்போ அப்கமிங் டேஸில் வந்து நல்லா வந்து சரியாயிடும். ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அண்டு சில விஷயங்கள் வந்து என்ன, இந்த என்னோடய லைஃபே வந்து ரொம்ப ஸ்லோவாக போதும், எந்த விஷயமும் வந்து மூவ் ஆகுற மாதிரியே தெரியல, அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே வந்து நல்லா வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜூப்பிட்டரோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது. அண்டு டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ், அதுதான் ஜூப்பிட்டர் வந்தாலே வந்து அந்த பார்க்குற இடமே வந்து உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அண்ட் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து நல்லா அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கான ஹெல்ப் உங்களுக்கு வந்து தேடி வரும். அதனால வந்து உங்களுக்கு வந்து ஜூப்பிட்டரோட ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்கமிங் டேஸில். அண்டு உங்களுக்கு வந்து பெட்ஸ் அனிமல் எல்லாம் இருக்குன்னா அவங்க கூட வந்து பாண்டிங் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட சில்ட்ரன் கூட பாண்டிங் கூட நல்லாயிருக்கு. அவங்க கூட வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசுவீங்க. அவங்களும் வந்து அவங்களோட விஷயங்களெல்லாம் வந்து நல்லா ஷேர் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சனாக இருப்பீங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா நீங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பேசுவீங்க. அண்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுவும் கிடைக்கும். அப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து உங்களோட ஒர்க்கு விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்பீடாக செய்வீங்க. அது வந்து ஸ்லோவாக இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து செய்வீங்க. அது வந்து ரிசல்ட் கூட ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அண்டு உங்களுக்கான நீங்கள் வந்து ரைட்டிங் இல்லைனா வந்து ஸ்பீக்கிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே அமையும், பாசிட்டிவாக அமையும். அண்டு ஏதாச்சும் ஒரு கோர்ஸஸ் இல்லைனா ஒர்க்கு வந்து ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி நிறைய நாளாக வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது அந்த ஒர்க்கு இல்லைனா அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து அது வந்து விட்டுற மாதிரி தான் இருக்குது. அதை விட்டுட்டு மற்ற விஷயத்தில் வந்து நீங்கள் க்ரியேட்டிவ் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒர்க்கில் வந்து மூவ் ஆன் ஆகிற மாதிரி வந்து ரெஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க்கு வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க, பட் வந்து அது ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து ரைட்டிங் இல்லைனா வந்து எமோஷ்னல் இன்ட்யூஷன்ஸ் ரிலேட்டடான சம்மந்தமாக இருக்குது. இந்த உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் எஸ்பெஷலி வந்து என்ன சொல்கிறது, இந்த இன்ட்யூஷன் ரிலேட்டட், குக்கிங் ரிலேட்டடு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஜாப் வந்து மனசார பிடிக்குதோ அதுதான் நீங்கள் எடுத்துப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க, அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அண்ட் அது வந்து உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். அது வந்து அந்த லைனில் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ரெஸ்ட் ஆஃப் தி இயர் வந்து நல்லாவே பாசிட்டிவாக இருக்குது. அண்டு தேவையில்லாமல் வந்து எந்த பயமும் இல்லாமல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பயமும் இருக்கிற மாதிரி தெரியுது, பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது உங்களோட ஓவர் திங்கிங்கால் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த கார்டே வந்து சன் கார்டு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜூப்பிட்டர் கார்டு வந்திருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியில் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களோட மெசேஜ்.